சில தலைவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, அநியாயமாக அந்த மாவட்ட வளர்ச்சியே இதுவாகி போச்சுன்னு கூட சொன்னாங்க. மாவட்ட வளர்ச்சி ஆகலை, மாவட்டம் 2ஆக பிரிஞ்சிருக்கும். இந்த ரோடு போயிருந்தால் அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் இந்த பக்கம் வந்துருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருக்க முடியாது. இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டிருக்கும், தோழர் இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்குது. கேள்வியே என்னென்னா 8 வழிச்சாலை யாருக்கு போகிறீங்கன்றது தான். சென்னையிலேருந்து சேலத்துக்கு போகிறதுக்கு 4 வழி இருக்குது. 1 இல்லை 2 இல்லை 4 வழி இருக்குது. திருவண்ணாமலை வழியாக கூட சேலம் போகலாம், சேலம் வேலூர் வழியாக சேலம் போகலாம், இங்கே விழுப்புரம் வழியாக சேலம் போகலாம், அதே போல் வந்து கள்ளக்குறிச்சி வழியாக சேலம் போகலாம், வழி இருக்குது. ஆனால் இதை வந்து தேர்ந்தெடுக்குதுன்னா பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தன்னுடைய தேவைக்காக அதை போட்டாங்க. அதை நம்ம தடுத்து நிறுத்திருக்கிறோம். அதற்காக கார்ப்பரேட் எதுக்குறேன்னு சொல்லிட்டு வளர்ச்சிக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு, வளர்ச்சி என்று சொன்னாலே கார்ப்பரேட் வளர்ச்சி. நீங்கள் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு பேசுகிற எதுவுமே வந்து சாதாரண மக்கள் வளர்ச்சி கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் வந்து 47 சுதந்திரம் அடைஞ்சு 50 குடியரசு ஆகி 52 பொது தேர்தல் செஞ்சு 18 தேர்தல் செஞ்சிட்டோம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன மேம்பட்டுருக்குது? நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் இது போன்ற சில மாநிலங்களை தவிர, அதாவது இப்போ இன்றைக்கி பிஜேபி ஆட்சி பண்ணுற மாநிலம் என்ன மக்களுடைய நலங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்குது? ஒழுங்கான மருத்துவமனை கிடையாது, ஒழுங்கான பள்ளிக்கூடம் கிடையாது. இப்போட சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் 1000ல் 1 பாடம் கூட அந்த பள்ளிக்கூடம் இல்லை. அந்த அப்படி தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதாவது தேச நலன் என்பது கார்ப்பரேட் நலன் தான் தேச நலன், வேறு ஒன்றும் அது பேரை மாற்றிருக்கிறாங்களே வழியே வேறு ஒன்றும் கிடையாது. தேச நலன் சொன்னால் கார்ப்பரேட் நலன் என்பது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. நீங்கள் இவ்வளவு இந்த பகுதி மக்களுக்கு பண்ணியுமே வாக்கு ரீதியாக உங்களால் அதை அறுவடை பண்ண முடியல அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டே வருது. தேர்தலில் நிற்கணும்னா திமுக அல்லது அதிமுக இவங்களோட கூட்டணி வைக்க வேண்டிய நிலை இன்னும் மார்க்சிஸ்ட்டுகளுக்கு இருக்குது அப்படிங்கிற விமர்சனம். அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. அதாவது என்னென்னா தேர்தல் காலத்தை வாக்கு வாங்க முடியலன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் தேர்தல் முடிஞ்ச பின்னாடி இல்லை எந்த போராட்டம்னாலும் முதல்ல நீங்கள் தான் இறங்குறீங்க. அப்போ அந்த மக்களோட நம்பிக்கையை பெற முடியாத நிலைமையில் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டே இருக்குது. அரசியலே வந்து கார்ப்பரேட் அரசியலாக மாறி போச்சுங்க. நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணது நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம அந்த தலைவர் வந்து விடிய விடிய வருவதெல்லாம் பார்த்ததெல்லாம் காலம். அதே நீங்கள் சொல்கிற ஆளுகிற கட்சிக்கு ஆள போகிறன்ற சொல்கிற கட்சிகளுக்கு உட்பட தலைவர்கள் வந்து இன்றைக்கி அறிவிப்பாங்க, நாளைக்கு மறுநாள் வருவாங்க. அன்றைக்கு வரைக்கும் மக்கள் காத்திருந்த காலம் போய் இன்றைக்கி தலைவரே வந்து 1 மணி நேரம் லேட்டாக வந்தாருன்னா இவங்க கிளம்பி போயிடுற தன்மை என்பது நீங்கள் சொல்கிற ஓட்டு வாங்குற கட்சிக்கே இருக்குது.